நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு துரிதமான முறையில் நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை பெற்றிடும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கடந்த ஆண்டு புதுவை மாநில மருத்துவக் கல்லூரியை ஆய்வு செய்த அகில இந்திய மருத்துவக் கழகம் போதிய வசதியில்லை என்று சுட்டிக்காட்டி அங்கீகாரம் தர மறுத்தது. அப்போது புதுவை அரசு மாணவ மாணவிகளின் நலன் கருதி அனுமதியை போராடி பெற்றது. இம்முறை மீண்டும் அடிப்படை வசதி, ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை தடை செய்துள்ளது. எனவே புதுவை அரசு மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு துரிதமான நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை பெற்றிடும் என்று கூறிய அவர், புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். பேட்டியின்போது முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்களை சந்தித்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் உடனடியாக மாணவர்கள் சேர்க்கை நடத்துவதற்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுப்போம். பல கல்லூரிகளுக்கு அவர்கள் அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. குறிப்பாக அவர்கள் கூறியிருக்கின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் அவர்கள் டெல்லி சென்று அதிகாரிகளை சந்தித்து அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். புதுவை மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும், முதலமைச்சர் அவர்களும், அமைச்சர்களும் இந்த ஆண்டு எந்தவித சிரமமும் இல்லாமல் மாணவர்கள் சேர்ப்பதற்கு புதுவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். தேர்தல் சமயத்தில் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று நான் பிரச்சாரம் செய்தேன். எங்களுடைய கூட்டணிக்கு மக்களுடைய வரவேற்பு சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரிலிருந்து, அமைச்சர்களிலிருந்து, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மிக கடுமையாக தேர்தல் களத்திலே உழைத்தார்கள். காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு இந்த தேர்தலை சந்தித்தோம். இந்த புதுவை மாநிலத்தில் எங்களுடைய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மறுபடியும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி புதுவை மாநிலத்தில் அமையும். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் கிரிக்கெட் விளையாட்டின் போது வெடிகுண்டு வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. புதுவை முத்தியால்பேட்டை பகுதியில் சாராய ஆலையில் வேலை செய்வோர் குடியிருப்பு அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் கோடைக்கால கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று குமரகுரு பள்ளம் பகுதியைச் சேர்ந்த அணியும், குருசுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அணியும் விளையாடிக் கொண்டிருந்தது. இதில் குருசுக்குப்பம் அணி பிரபல ரவுடி ஞானவேலு தலைமையில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது ஞானவேலுவின் எதிரியான வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி டிராக் சிவா விளையாட்டு மைதானத்தில் வெடிகுண்டு ஒன்றை வீசியதாக கூறப்படுகிறது. வெடிகுண்டு தரையில் பட்டு வெடித்ததால் அங்கு ஒரே புகைமூட்டமாக காட்சியளித்தது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருந்தபோதிலும் வெடிகுண்டு வெடித்ததும் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டினை பார்த்துக் கொண்டிருந்த 50க்கும் மேற்பட்டோர் பதறி அடித்துக் கொண்டு நாலாபுரமும் ஓடினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முத்தியால்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிரபல ரவுடி ஞானவேலுவை கொலை செய்யும் நோக்கத்தோடு வைத்திக்குப்பம் ரவுடி டிராக் சிவா வெடிகுண்டை வீரர்கள் மத்தியில் வீசியதாகவும், அந்த வெடிகுண்டு யார் மீதும் படாமல் தரையில் பட்டு வெடித்து சிதறியதால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரியவந்தது. மேலும் மைதானம் அருகே வெடிகுண்டுகள் ஏதேனும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்று போலீசார் மோப்ப நாய்களுடன் தேடினார்கள். பின்னர் சம்பவ இடத்தை SSPகள் அதுல் கத்தாரி, ஆண்டோ அல்போன்ஸ், SP சிவதாசன் ஆகியோர் மேற்பார்வையிட்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடிதடி வழக்கு காரணமாக கைதியாக உள்ள பசுபதி ரகு மற்றும் விசாரணை கைதியாக உள்ள கோபி, சுகு ஆகியோரிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அவர்களிடையே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மீண்டும் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். இதனால் கைதிகளிடையே கலவரம் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இதுபற்றி தகவல் அறிந்த சிறைச்சாலை வார்டன்கள் மற்றும் IRB போலீசார் சிறை அறைக்குள் மோதிக்கொண்ட கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் மீது தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சில கைதிகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாததை கண்டித்தும் போலீஸ் தடியடி நடத்தியதை கண்டித்தும் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்தனர். இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் விசாரணை நடத்தி வருகிறார். இதனால் காலாப்பட்டு சிறையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ரவீந்திரநாத் தாகூரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பெயரில் சர்வதேச விருது ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களில் முக்கியமானவர். மேலும் உலகம் முழுவதும் சகோதரத்துவம், அமைதி, அன்பை வலியுறுத்தி அதற்காக பாடுபட்டவர் தாகூர். தற்பொழுது தாகூரின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவினை முன்னிட்டு தாகூரின் பெயரில் சர்வதேச விருது ஒன்றை ஏற்படுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது. ஆண்டுதோறும் சர்வதேச அளவில் தாகூரின் கொள்கையை பின்பற்றி சமூக பணியாற்றிய ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்படும். இந்த தாகூரின் பெயரில் வழங்கும் முதல் விருது 150வது ஆண்டு விழா நிறைவடைவதற்குள் வழங்கப்படும் என்றும், எழுத்து, ஓவியம் என பல்வேறு கலைகளில் சிறந்து விளங்கிய தாகூரின் திட்டங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். கொல்லிமலை ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் மூலிகையுடன் கலந்து கொட்டும் நீரில் குளித்து புத்துணர்ச்சி பெறவும், கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாடவும் சுற்றுலா பயணிகள் கொல்லிமலையில் குவிந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கோடை வாசஸ்தலமாக கருதப்படும் கொல்லிமலையில் அரிய வகை மூலிகைகளும் தாவரங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. மேலும் 18 சித்தர்கள் வழிபாடு நடத்திய ஸ்தலம் என்னும் சிறப்பையும் பெற்றுள்ளது. மேலும் இங்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற கோடை வாசஸ்தலங்களுக்கு அடுத்தபடியாக மிக பிரம்மாண்டமான ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது. தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் கொல்லிமலைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் செம்மேடு என்ற இடத்தின் அருகே படகு இல்லம், வியூ பாயிண்ட் போன்றவைகளை மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ளது. எனவே சுற்றுலா பயணிகள் இவ்விடங்களை காணவும், மூலிகை கலந்த நீரில் குளித்து புத்துணர்ச்சி பெறவும், கோடையை குதூகலமாக கொண்டாடவும் இங்கு குவிந்துள்ளனர். புதுவை குயவர்பாளையம் ஆனந்தரங்கப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சேஷ வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. புதுவை குயவர்பாளையம் ஆனந்தரங்கப்பிள்ளை தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக நவநீத கிருஷ்ணன் சேஷ வாகனத்தில் வீதி உலா உற்சவம் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் சுதர்சன ஹோமமும், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடந்தது. பின்னர் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் வீதி உலா மாடவீதியின் வழியாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய உரிமையாளரும் அறங்காவல் குழுவினரும் செய்திருந்தனர். புதுவை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் கரவருஷத்திய 30ஆம் ஆண்டு மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுவை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் கரவருஷத்திய 30ஆம் ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜையுடன் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு விழா துவங்கியது. கொடியேற்ற விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பஞ்ச மூர்த்திகளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர், விழா கமிட்டியினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.